குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம செகண்ட் இயர் நான் முதல்வன் கோர்ஸில் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலி 10 to 15 அசைன்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டீம்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதை தனி ஃபோல்டர் போட்டு வச்சு அந்த ஃபோல்டரோடைய லிங்க்கை நம்ம கூகுள் ட்ரைவில் அப்லோடு பண்ணி அந்த லிங்க்கை வந்து என்ன செய்ய போகிறோம், அதை வந்து நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அதுதான் அந்த அசைன்மெண்ட்டோடைய நம்ம சப்மிஷன் மெத்தடு. அந்த ஃபோல்டர்ஸை வந்து ஒரு லிங்க் நம்ம கூகுள் ட்ரைவில் அப்லோடு பண்ணி அந்த லிங்க்கை வந்து ஸ்டாஃப் கிட்ட கொடுக்கணும். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ப்ரொசீஜரு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய அசைன்மெண்ட்ஸை ஒரு தனித்தனி ஃபைல் போட்டு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டீம்ஸை வேறு எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தனித்தனி ஃபோல்டர்ஸாக நீங்கள் அப்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயோ இல்லாட்டி உங்களுடைய சிஸ்டத்துலேயோ வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் ஆப்ஷன் தனியாக இருக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் ஜஸ்ட்டு நம்ம இதில் சிஸ்டத்தில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபோனில் போய் உங்கள் ஜிமெயில் பேஜை லாகின் பண்ணிங்கன்னா இந்த 6 டாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ட்ரைவ் அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ட்ரைவ்லாம் காமிக்கும், அந்த ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். இதில் வந்து பாருங்கள், நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ஒரு ஃபைலோ ஃபோல்டரும் அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ நியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவில் போய் நம்ம ஃபோல்டர் அப்லோடு போயிருங்க. ஃபோல்டர் அப்லோடில் போய் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அசைன்மெண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுடைய வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் ஃபைல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து என்ன செய்ய போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பேரில் வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை சேவ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மெசேஜ் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்லோட் ஆகும் பாருங்கள். கீழே ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் காமிச்சிச்சுன்னா அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபோல்டர் தான், இந்த லிங்க்கு தான் வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட் இருக்குல்ல, அதாவது ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நம்மளோட மெயின் ஃபோல்டர் பேர் இருக்குல்ல, SSGன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து காமிக்க பாருங்க, டவுன்லோடு, ரீநேம், ஷேர், ஆர்கனைஸ், ஃபோல்டர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதில் வந்து நீங்கள் இந்த ஷேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் ஷேர் காமிக்கும். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் நம்ம லிங்க்கை வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சிம்பிளாக வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சு இந்த லிங்க்கை நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லையோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து அனுப்பிச்சிக்கிறலாம். அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஷேரில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் லோடாக லேட் ஆகும். இந்த பட்டனில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து அந்த லிங்க்கை யார் வேணாலும் வியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கான இதுதான் இது நெட்வொர்க் ஏறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2வது ஆப்ஷனை ரெஸ்ட்ரிக்டட் சொல்லி காமிக்குது பாருங்களேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கும், எனி ஒன் வித் த லிங்க். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் தான்
நம்ம யாருக்கு இந்த லிங்க்கு கொடுக்குறோமோ அவங்களால அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து நம்மளுடைய ஃபைல்ஸை பார்க்க முடியும். நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா அவங்களால பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே காப்பி லிங்க், இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ என்ன செய்யுங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதை வந்து எனிஒன் வித் த லிங்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம மாற்றிக்கிறணும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க மெயில் அட்ரஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து உங்கள் ஸ்டாஃபுடைய மெயில் அட்ரஸ் சேவ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்ஸை என்ன செய்யணும், உங்களுடைய ஸ்டாஃப்க்கு சப்மிட் பண்ணணும். இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தா தான் இன்டர்னல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அப்புறம் டீம்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து எப்படி அசைன்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.